நெக்ஸ்ட் நம்ம வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லைன்னா வோல்டேஜ் அப்படின்னா என்ன சொல்லி பார்க்கலாம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆர் வோல்டேஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது வந்து எப்படி ஃப்ளோ ஆகும்னா ஹையர் லெவல்லேருந்து லோயர் லெவல் ஃப்ளோ ஆகும். ஹையர் லெவல்லேருந்து லோயர் லெவல். இப்போது ஒரு ரெண்டு சார்ஜ் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு சார்ஜ் சே 5 வோல்ட், இது வந்து ஒரு 3 வோல்ட் வச்சுக்கோங்க. இது ஹையர் வோல்டேஜ், இது வந்து லோயர் வோல்டேஜ். அப்போ வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா கரண்ட் வந்து ஹையர் லெவல்லேருந்து லோயர் லெவலுக்கு ஃப்ளோ ஆகாது. சரிங்களா? அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா மின் அழுத்தம் தான் தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க, வோல்டேஜ் வந்து மின் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வோல்டேஜை வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வோல்ட் மீட்டர் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மெஷர் பண்ணுவீங்க. எப்படி கரண்ட்டை வந்து அம்மீட்டர் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மெஷர் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து வோல்டேஜை வந்து எந்த மீட்டரை வச்சு நம்ம மெஷர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வோல்ட் மீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மெஷர் பண்ணுவோம். இதனோட யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா வோல்ட். வோல்டேஜ் யூனிட் வந்து வோல்ட் தான் முடியும். இது எந்த சிம்பிளை மென்ஷன் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா லெட்டர் பி அப்படிங்கிற சிம்பிள் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. சரியா? இப்போ இந்த புக்கில் என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கன்னா we define the electric potential difference between 2 points is an electric circuit carrying some current as a work done to move a unit charge from one point to another. இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு ஒரு வேலை நடந்திருக்கு. சரியா? இந்த மின் அழுத்தத்தால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலை நடந்திருக்கு. அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு டெஃபினிஷனாக சொல்கிறாங்க. அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு வேலை நடைபெற்று work done divided by charge. குறிப்பிட்ட move a unit charge from one point to another. ஒரு பாயிண்ட்லேருந்து அனதர் பாயிண்ட் போகிறதுக்கு சம் வேலை நடக்குது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ வோல்டேஜுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் சொல்லி கேட்டிங்கன்னா ஒர்க் டன் பை சார்ஜ். அதுதான் வந்து வோல்டேஜுக்கான எக்ஸ்பிரஷன். ஓகேவா? புக்கில் வந்து அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 வோல்ட் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே வந்து எனர்ஜி ஒன்றது நத்திங் பட் எனர்ஜி. அது எனர்ஜியோட யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜூல். சார்ஜ் யூனிட் கூலும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் 1 ஜூல் பர் 1 கூலம் அப்படின்றது தான் வந்து இதனுடைய எக்ஸ்பிரஷன். சரி, நெக்ஸ்ட் நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வோல்டேஜ்னா என்ன? மின்னழுத்தத்தை எந்த மீட்டர் கொண்டு நீங்கள் மெஷர் பண்ணுவீங்கன்னா வோல்ட் மீட்டர். அதனுடைய அலகு என்னன்னு கேட்டிங்கன்னா வோல்ட். சரியா? இதுதான் வந்து அலகு. சரியா? இது வந்து எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவீங்க கேட்டால் கருவி வந்து வோல்ட் மீட்டர் அப்படின்ற கருவி கொண்டு மெஷர் பண்ணுவீங்க. இதனுடைய சிம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா வி அப்படிங்கிறது, கேபிட்டல் வி அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. சரியா? லெட்டரில் எந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணோம்னா நீங்கள் லெட்டரில் மென்ஷன் பண்ணுவாங்க. சரியா? இப்போ ஒரு வோல்ட்டை வந்து நம்ம ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது 1 வோல்ட் இஸ் நத்திங் பட் ஜூல் பர் கூலம். எப்படி வந்து ஒரு ஆம்ஸ் வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம் 1 ஆம்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணோம் I ஈக்குவல் டு Q பை T. அப்போ வந்து கூலம் பர் செகண்ட். அதே மாதிரி வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் ஜூல் பர் கூலம். அப்போ இது மூணும் பார்த்துட்டோம். நம்ம வோல்டேஜ் கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு சொல்லி. ஸோ இது மூணை வச்சு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து டெரைவ் பண்ணுறோம். அந்த எக்ஸ்பிரஷன் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம்ஸ் லா. இந்த ஓம்ஸை வச்சு இந்த மூணுத்துக்கான ரிலேஷன்ஷிப்பை நம்ம டெவலப். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராப்ளம் 12 பாயிண்ட் கூட இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒர்க் டன் கொடுத்துருக்கான். how much work done எவ்வளோ அப்படின்னு கேட்குறோம். how much work done is moving a charge of 2 coulomb. 2 coulomb அதாவது சார்ஜ் 2 coulomb மூவ் பண்ணுறது across 2 points direct potential difference. V வந்து 12 வோல்ட் கொடுத்துருக்காங்க. V கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, Q கொடுத்துட்டாங்க.
அப்போ நீங்கள் என்ன ஃபைண்ட் பண்ணணும் கேட்டால் ஒர்க் டன் தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஒர்க் டன்க்கு என்ன ஃபார்முலா, வோல்டேஜ்க்கு என்ன ஃபார்முலா முதல்ல V equal to W by Q. அப்போ ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் V into Q. V எவ்வளோ உங்களுக்கு தெரியும் 12 வோல்ட், சார்ஜ் எவ்வளோ தெரியும் 2 கூலும். சரியா? அப்போ வந்து என்ன இருக்கும் 24 ஜூல்ஸ். 24 ஜூல்ஸ் தான் ஒர்க் டன். சும்மா இது ரொம்ப சிம்பிள். அப்படியே கிவன் டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். இது மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது மட்டும் தான் வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் டிவைடட் பை சார்ஜ் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். இதவும் கேட்டுருக்காங்க, இந்த ப்ராப்ளம் கேட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஓம்ஸ் லா பார்க்கணும். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேசிக்கான ஒரு லா. சரியா? ஓம்ஸ் லா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஓம்ஸ் லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the potential difference V across the ends of given metallic wire in an electric circuit is directly proportional to the current flowing through it. It provided the temperature remains the same. This is called Ohm's law. Ohm's law என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். ஆனால் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டால், ப்ரொஃபஸர்ஸ் சொல்லி கொடுத்தது கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ். ஏன்னா கரண்ட்டோட மடங்கில் தான் என்ன இருக்கும்னு சொல்லிட்டுன்னா வோல்டேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த டைமில் எப்படி இருக்குன்னு டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஆனால் நம்ம புக்கில் என்ன சொல்லியிருக்கோ அதே நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். மோஸ்ட்லி இன்டர்வியூல கூட கொஷின்ஸ் கேட்பாங்க. கேட்கும்போது இது இந்த மாதிரி சொன்னால் தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க இன்டர்வியூ. ஓகேங்களா? இந்த மாதிரி சொன்னால் வந்து இது வந்து தப்பு, இது வந்து தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வோல்டேஜோட மடங்கில் தான் கரண்ட் இருக்கும், டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து என்னென்னு ஃபார்முலா V equal to IR. இதை வந்து நம்ம சிம்பிளாக வந்து ஒரு ஓம்ஸ் லா ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு இருக்கோம். அந்த ஓம்ஸ் லா ட்ரையாங்கிளை வச்சு நம்ம பார்க்கணும். ஓகேவா? இதான் வந்து ஓம்ஸ் லா ட்ரையாங்கிள். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கிங்க, அதுக்குள்ளே என்ன பண்ணால் டீ போடணும். இந்த சைடில் I, இந்த சைடு R. சரியா? இப்போ வந்து இந்த ஓம்ஸ் லா பிரகாரம் I எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா, I is nothing but V divided by R. கரெக்டுங்களா? V divided by R. இப்போ R எவ்வளோ கண்டுபிடிக்கணும், R வச்சுக்கோங்க. R equal to nothing but V by R. இதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓம்ஸ் லா ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. சரியா? இப்போ இந்த ஓம்ஸ் லா பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு பவர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? இது வந்து கடைசியாக தான் கொடுத்துருக்காங்க புக்கில். பட் நம்ம அந்த கண்டினியூட்டிக்காக இந்த ஃபார்முலாவோட கண்டினியூட்டிக்காக நம்ம பவர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கடைசியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் பவர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எலக்ட்ரிக் பவர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கோம். ஃபார்முலாவோட டெரைவ் பண்ணிருக்காங்க. வேறு எதுவும் பண்ணல. அந்த ஃபார்முலா வந்து இதை வச்சு நம்ம போய் ஈஸியாக வந்து டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பவர் தான் ஜெனரலாக என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் வேலை செஞ்சுருக்கோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பவர் சொல்லுவோம். The rate of work done in an electric circuit at particular time is called as a power. For example, இந்த ரூம் எடுத்து, இந்த ரூமில் எத்தனை ஃபேன் இருக்குது? 1 2 3 4 5 6 6 ஃபேன் இருக்குது. எத்தனை லைட் இருக்குது? ஒரு 6 லைட் இருக்குது இந்த ரூமில். இந்த ஹாலில் வந்து 6 லைட்டு 6 ஃபேன் இருக்குது. ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ லைட்டு எவ்வளோ ஃபேன் ஓடிச்சு, எவ்வளோ வேலை இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் செஞ்சுருக்கு, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா பவர்னு சொல்லுவோம். பவர்னா நத்திங் பட் ஆற்றல். பவர்னா வந்து என்ன சொல்லுவாங்க? திறன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எவ்வளோ நேரம் இது வந்து வேலை செஞ்சுருக்கோம். ரேட் ஆஃப் ஒர்க் டன் பை எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இந்த பர்டிகுலர் டைம் இஸ் கால்ட் அஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதனுடைய யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா வாட். பவருடைய அளவு வாட். பவர் எந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணுவாங்கன்னா P அப்படின்ற லெட்டரில் மென்ஷன் பண்ணுவாங்க பவர். அதனுடைய அளவு என்னன்னு கேட்டிங்கன்னா வாட். பவரோட யூனிட் வந்து வாட். சரியா? பவர் வந்து என்னன்னா ஒர்க் டன் இந்த யூனிட் டைம் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பவரோட ஃபார்முலா P equal to V into I. பவரோட ஃபார்முலா V into I. அதான் வந்து பவருடைய ஃபார்முலா. ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்? Vக்கு என்ன தெரியும்? W by Q தெரியுமா? W by Q அப்படின்றது தெரியும். Iக்கு என்ன தெரியும்? I equal to Q by time. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் என்ன வருது? ஒர்க் டன் பை டைம். அதான் தான் பவரோட ஃபார்முலா என்னன்னா P equal to V into I.
time is called as a power அப்படின்றது தான் வந்து அவருடைய எக்ஸ்பிரஷன். அவருடைய அளவு வந்து வாட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. சரி, இப்போ V இருக்கு இல்லையா, V இருக்குல்ல பவருக்கு, Vக்கு வந்து ஓம்ஸில் பவர் நம்ம என்ன பண்ணலாம்னா IR சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ பவரோட யூனிட் என்ன, I²R. E equal to I²R. ஃபஸ்ட்டு ஃபார்முலா வச்சுச்சா. நெக்ஸ்ட் வந்து பவர் இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு. I equal to ஓம்ஸில் பவர் என்ன, V/R. V into V/R. அப்போ பவர் இஸ் நத்திங் பட் V²/R. ஸோ இது ரெண்டு ஃபார்முலா, ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. சரியா? இப்போ பவர் என்ன சொன்னேன், P equal to V into I இல்லையா. அப்போ வந்து பவரோட யூனிட் நம்ம டெரைவ் பண்ணலாம். P என்ன யூனிட்டு வோல்ட், I என்ன யூனிட்டு ஆம்ஸ். சரிங்களா? பவர் இஸ் நத்திங் பட் வோல்ட் ஆம்ஸ்னு சொல்லலாம். சொல்லலாமா? வோல்ட் ஆம்ஸ் 1VAன்னு சொல்லலாம். சரியா? 1 கிலோவாட் ஜெனரலாக வந்து யூனிட் ஆஃப் வாட் இஸ் வெரி ஸ்மால். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து கிலோவாட்டில் மென்ஷன் பண்ணுறாங்க. 1 கிலோவாட் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டபிள்யூன்றதை மென்ஷன் பண்ணுவாங்க. கிலோவாட் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 1000 வாட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம பவரை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நத்திங் பட் பவர் இன்டு டைம் இஸ் நத்திங் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. வாட் இஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி? எலக்ட்ரிக்கல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா the total work done by a circuit is called as எனர்ஜி. ஓகேவா? ஒரு சர்க்யூட்டில் மொத்தமாக எவ்வளோ வேலை நடைபெற்றிருக்கோ அதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது ஒர்க் டன், அதாவது ஒர்க் டன் தான் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் பவர் இன்டு டைம். ஓகே, என்ன பண்ணுறோம்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் பவர் இன்டு டைம். electrical energy power into time. சரியா? power into time. power என்ன 1 kilowatt. 1 kilowatt னா 1000 watt into time எவ்வளோ 3600 seconds. கிலோவாட்ன்றதுனால டைம் செகண்ட் மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கு என்ன வரும்னா 3.6 into 10⁶ watt second. அதாவது ஒரு எனர்ஜி 1 கிலோவாட் ஹவர் எனர்ஜி இஸ் நத்திங் பட் 3.6 into இது கேட்பாங்க நிறைய இதில் கேட்டுக்கலாம். ஓகேவா? இது எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து வாட் செகண்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம், ஜூல்ஸ்னு சொல்லலாம். 1 கிலோவாட் ஹவர் இஸ் 3.6 into 10⁶ ஜூல்ஸ். ஓகேவா? அப்போ இது முக்கியமான இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு அதாவது வந்து எக்ஸைஸ் 12.8 வந்து நம்ம முடிச்சிருக்கோம். எலக்ட்ரிக்கல் பவர் பற்றி படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டாக படிச்சிருக்கோம். இது வந்து இது என்ன ஹீட்டிங் எஃபெக்ட்னு கேட்டிங்கன்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் எப்படி இந்த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் வச்சு தான் நிறைய வேலை செய்யுது. என்னென்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா அயன் பாக்ஸ் வேலை செய்யுது, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஹீட்டர், இந்த அப்ளிகேஷன் சைடு இதெல்லாம் ஒரு எலக்ட்ரிசிட்டியோட அப்ளிகேஷன் சைடு ஹீட்டர் வேலை செய்யுது. எல்லாமே எந்த பிரின்சிபலில் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். அதாவது வந்து ஒரு எவ்வளோ நேரம் வந்து ஒரு பர்டிகுலர் இதில் வந்து கரண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து என்ன இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸு, டைம், இது மூணுத்தையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா எனர்ஜியை வந்து டெரைவ் பண்ணணும். அதான் வந்து ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்லி பார்க்கணும். இது வந்து எக்ஸைஸ் 12.7 எக்ஸைஸில் இது 12.7 12.7ல் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இது என்ன சொல்லுவாங்க, ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் கரண்ட் இதுதான் வந்து ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் சொல்லுவாங்க. ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்று டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட் ஃபார் எ கிவன் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ் ஃபார் அ கிவன் கரண்ட் அண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டைம். அதாவது H இஸ் நத்திங் பட் I² RT தான் ஃபார்ம்.
இதே ஜென்ரல் தானே. என்னது இது எனர்ஜி. எனர்ஜி என்ன சொன்னேன் நான் போன கிளாஸில்? பவர் இன்ட்டு டைம்னு சொன்னேன். பவருக்கு ஒரு ஃபார்முலா நம்ம வெஸ்ட்டு டெரைவ் பண்ணிட்டோம் இல்லையா? I² R ஒன்றும் புதுசு இல்லை, இன்ட்டு டைம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு ஒரு டங்ஸ்டன்லேயோ ஏதோ ஒரு ஃபிலமெண்ட்லேயோ ஃப்ளோ வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா அது என்ன உங்ககிட்ட ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். இப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா என்ன சொல்லலாம், இந்த I² R அந்த பவர் தானே, VIT போடலாமா, VIT போடலாம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் வந்து ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். 2 ப்ராப்ளம் இருக்குது. முதல்ல வந்து 12.12 அந்த ப்ராப்ளம் பார்ப்போம். ஒரு எலக்ட்ரிக் பல்பு என்ன இதில் கனெக்ட் ஆகிருக்குன்னா 220 வோல்ட் ஜென்ரேட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. கரண்ட் வந்து 0.5 ஆம்ப்ஸ். நெக்ஸ்ட் பவர் ஆஃப் த பல்ப் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. 12.1 இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸு. நான் சீக்கிரமாக நீங்கள் கேல்குலேட்டர் யூஸ் பண்ண போகிறது மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணணும். அப்போ வந்து என்ன இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா எப்படி தெரிஞ்சுக்கணும்னா கான்செப்ட் வந்து ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சிச்சுன்னா ஃபார்முலா தான் மறக்கவே மறக்காது. அந்த டெஃபினிஷன்ஸ்லாம் புரிஞ்சிச்சுன்னா அந்த ஃபார்முலா வந்து மறக்கவே மறக்காது. சரியா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பல்ப் இஸ் கனெக்டட் டு 220 வோல்ட் ஜென்ரேட்டர். வோல்டேஜ் எவ்வளோ? 220 வோல்ட் ஜென்ரேட்டர். கரண்ட் எவ்வளோ? 0.5 ஆம்ப்ஸ். கரண்ட் வந்து 0.5 ஆம்ப்ஸ். நெக்ஸ்ட்டு பவர். பவர் எவ்வளோ? P = V × I பவர். அப்போது 220 வோல்ட் × 0.5. இப்போ பவரோட வேல்யூ என்ன? 110 வாட். ஓகேவா? இப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். An electric refrigerator rated 400 watt operates for 8 hours a day. எப்படி பவர் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ நேரம் வேலை செய்யுது? 400 watts. எவ்வளோ நேரம் வேலை செய்யுது? டைம் 8 hours a day. 8 hours a day. What is the cost of energy? Energy cost 30 நாளைக்கு வேலை செஞ்சா 30 டேஸ்க்கு வேலை செஞ்சா எவ்வளோ எனர்ஜி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இப்போ வந்து 8 hours per day அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா 400 வாட். எவ்வளோ நேரம் வேலை செய்யுது? 8 மணி நேரம். எத்தனை நாள்? 30 நாள். அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 8 ஹவர்ஸ்னா 96,000 வாட் ஹவர் வரும். அதாவது 96 கிலோ வாட் ஹவர். இல்லையா? 96 கிலோ வாட் ஹவர். இது வந்து எனர்ஜி. எவ்வளோ எனர்ஜி? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு யூனிட் 1 கிலோவாட் ஹவர் போட்டு 1 யூனிட். இப்போவே 1 கிலோவாட் ஹவர் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? 1 கிலோவாட் ஹவர் இஸ் 1 யூனிட். 1 கிலோவாட் ஹவர் தான் வந்து 1 யூனிட். அப்போ என்ன ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா 96 கிலோவாட் ஹவர் இன்டூ 3 ரூபா 1 யூனிட். அப்போ எவ்வளோ காசு ஆகுது? டேரிஃப் மொத்தம் 288 ரூபா. இட் இஸ் 2 × 8. சிம்பிள். ஓகேவா? இந்த ப்ராப்ளமும் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து பிக் பண்ணி கேட்பாங்க. சரியா? நான் எப்படியெல்லாம் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க.